வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல்நலம் குறித்து தவிக தலைவர் விஜய் அவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். நல்லகண்ணுவின் உடல்நிலை குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொலைபேசி மூலமாக கேட்டறிந்தார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லகண்ணு அவர்களுடைய உடல் தற்பொழுது தொடர் பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அவரது உடல்நலம் குறித்து ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை அவருடைய மகள் ஆண்டாளிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களும் ஆண்டாள் அவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் இதேபோன்ற விசிகாவின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து நல்லகண்ணு அவர்களுடைய உடல்நலம் குறித்து கேட்டறிந்து வரக்கூடிய நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் உள்ளிட்ட இருவரும் தற்பொழுது நலம் விசாரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தவிக தரப்பில் ஒரு சில மூத்த நிர்வாகிகளையும் நேரில் சென்று பார்ப்பதற்கும் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. 101 வயதை எட்டியிருக்கக்கூடிய நல்லகண்ணு அவர்களுக்கு தற்பொழுது தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலுமே அவருக்கு அவருடைய சிறுநீரகம் முழுவதுமாக பழுதடைந்திருக்கிறது. இதனால் அதை சரி செய்யக்கூடிய பணிகளில் தற்பொழுது மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அவருக்கு இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தவிக தலைவர் விஜய் அவர்களும் தற்பொழுது நலம் விசாரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.